வெல்கம் டு அவர் சேனல் விடி மேக்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃப்ளூயிட் டைனாமிக்ஸில் இருக்க டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சம் பேசிக் திங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டிங்கிறது என்ன? ஒன்றுமே இல்லை, குவான்டிட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளூயிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த ஃப்ளோ. அந்த ஒரு லிக்விட் ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த ஃப்ளோ ஆகும் போது அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்றது தான் விஸ்காசிட்டி. அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அதோட திக்னஸ், ஸ்டிக்கினஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா விஸ்காசிட்டின்னு சொல்றாங்க. நம்ம 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹனி. ஹனிங்கிறது வந்து ஹனிக்கு வந்து விஸ்காசிட்டி லெவல் வந்து ஹைன்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கும், ஸ்டிக்கினஸாகவும் இருக்கும். அதனால ஹனிக்கு வந்து விஸ்காசிட்டி லெவல் வந்து ஹையா இருக்கும்னு சொல்றாங்க. வாட்டருக்கு வந்து விஸ்காசிட்டி லெவல் வந்து லோன்னு சொல்றாங்க. ஏன் வாட்டருக்கு விஸ்காசிட்டி லெவல் லோன்னு சொல்றாங்கன்னா அது ஹனியை விட திக்னஸும் கம்மியா இருக்கும், ஸ்டிக்கினஸும் கம்மியா இருக்கும். அதனால வாட்டரோட விஸ்காசிட்டி லெவல் வந்து லோங்கிறாங்க. வாட்டரை வந்து ஹனி கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. வாட்டருக்கு வந்து விஸ்காசிட்டி லெவல் வந்து லோவா இருக்கும், ஹனிக்கு வந்து விஸ்காசிட்டி லெவல் வந்து ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு டென்ஷன் ஆன் த அப்பர் லேயர் ஆர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். இந்த டென்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுறது எதுல ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த லிக்விடோட சர்ஃபேஸ்ல, அப்பர் சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகுற டென்ஷன் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்றாங்க. இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இந்த டென்ஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இன் வாட்டர். நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இன் வாட்டர்ல எப்படி வாட்டரை வச்சு the molecules on the upper part of the liquid, that is water, does not easily interact with the molecules on the air. இது ரெண்டுமே, இந்த மாலிகூல்ஸ் அந்த வாட்டரும் மாலிகூல்ஸ் அந்த ஏரும் ஈஸியா இன்ட்ராக்ட் ஆகாது. அப்படி இன்ட்ராக்ட் ஆகாம இருக்கப்போ ஒரு டென்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த வாட்டரோட அப்பர் சர்ஃபேஸ்ல. அந்த டென்ஷன் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன பண்ணும்னா, இப்போ தண்ணி மேல பூச்சிலாம் மிதக்கும் போது மிதக்குது இல்ல, அது உள்ளார போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் சொல்றாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஷெல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஷெல் ஸ்ட்ரெஸ்னா ஒன்றும் இல்லை, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா டவ் ஈக்குவல் டு F/A. இந்த ஷெல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எதால டினோட் பண்றாங்கன்னா டவுங்கிற சிம்பிள்ல டினோட் பண்றாங்க. எஃப்ங்கிறது வந்து ஃபோர்ஸ் அப்ளைடு. ஏங்கிறது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் மெட்டீரியல். இந்த கிராஸ் செக்ஷனல் வந்து ஒன்றும் இல்லை, மிடில் பார்ட்டை வந்து எடுக்கிறது தான். ஒரு மெட்டீரியல் எடுத்தோம்னா அதோட மிடில் பார்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் மெட்டீரியல் சொல்றாங்க. ஓகேவா? இந்த டவுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலாவும் யூஸ் பண்றாங்க. டவ் ஈக்குவல் டு மியூ இன்டு தோ யூ பை தோ ஒய். மியூங்கிறது ஒன்றும் இல்லை, மியூங்கிறது வந்து விஸ்காசிட்டியோட சிம்பிள். அடுத்தது தோ யூ பை தோ ஒய்ங்கிறது வந்து ரேட் ஆஃப் வெலாசிட்டி கிரேடியன்ட். ஷெல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் ஓவர் யூனிட் ஆஃப் ஏரியா. ஒரு யூனிட் ஆஃப் ஏரியால இருக்க யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஷெல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட் என்னதுன்னா ஐடியல் ஃப்ளூயிட் சொல்றாங்க. இந்த ஐடியல் ஃப்ளூயிடுக்கு இன்னொரு நேம் என்னன்னா பர்ஃபெக்ட் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். இந்த ஐடியல் ஃப்ளூயிட் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து விஸ்காசிட்டி இருக்காது, சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது, இது வந்து இன்கம்ப்ரெசபிள் சொல்றாங்க. விஸ்காசிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம், சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், இன்கம்ப்ரெசபிள்னா என்னன்னு போன வீடியோலயே சொல்லிட்டேன். அடுத்தது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். இது வந்து நேச்சர்ல வந்து இருக்காது. அண்ட் இட்ஸ் இமேஜினரி. இது வந்து நம்மளே ஒரு இமேஜின் பண்ணிக்கிற ஃப்ளூயிட் தான், அதனாலதான் ஐடியல் ஃப்ளூயிட் சொல்றாங்க. இதை வந்து ஏன் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம்னா the fluid flow problem in order to simplify the problem. இந்த fluid flow problemத்தை சால்வ் பண்ணும் போது அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்மளே ஒரு இமேஜின் பண்ணி ஒரு fluid அசம் பண்ணிக்கிறது தான் ஐடியல் fluid சொல்றாங்க. அந்த ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்ம ஒரு fluid இமேஜின் பண்ணிப்போம், அந்த fluid தான் ஐடியல் fluid. அடுத்து ரியல் fluidனா என்னன்னு பார்க்கலாம்.
ரியல் ஃப்ளூயிட் எப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து விஸ்காசிட்டி இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும், அது வந்து கம்ப்ரஸபிளா இருக்கும், எக்ஸிஸ்ட் இன் நேச்சரா இருக்கும். நேச்சர்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த ரியல் ஃப்ளூயிட்ஸ்லாம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னதுன்னா வாட்டர், பெட்ரோல், ஏர் எக்ஸெட்ரா. இதுக்கு ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து நான் ஏன் எக்ஸாம்பிள் தெரியலன்னா இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ப்ராப்ளத்தை நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ ப்ராப்ளத்துக்கு எப்படி வேணும்னா இந்த ஐடியல் ஃப்ளூயிட் கன்சிடர் பண்ணலாம். அது வந்து நம்ம ப்ராப்ளத்தை பொறுத்து நம்ம கன்சிடர் பண்ற ஃப்ளூயிட் தான் அந்த ஐடியல் ஃப்ளூயிட். அதனால அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கல. அடுத்தது நியூட்ரிஷன் ஃப்ளூயிட். நியூட்டென்ஷன் ஃப்ளூயிட்னா நியூட்டென்ஷன் ஃப்ளூயிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம் ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன் அப்படி சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்ம எதால டினோட் பண்ணுவோம், டவுங்கிறதால டினோட் பண்ணுவோம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதான் மியூ. மியூ இன்டூ டிவி பை டிஒய். இந்த டிவி பை டிஒய்ங்கிறது வந்து என்னதுன்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் சொல்லலாம். அடுத்த மியூங்கிறது உங்களுக்கு தெரியும் விஸ்காசிட்டி, டவுங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ். The fluid which obeys Newton's law of viscosity is known as Newtonian fluid. இந்த Newton's law of viscosity obey பண்ற fluidலாம் என்னன்னு சொல்றாங்கன்னா Newtonian fluidன்னு சொல்றாங்க. அதுக்கு some examples கொடுக்கிறேன். Air, water, kerosene இதெல்லாம் வந்து Newtonian fluidன்னு சொல்லலாம். அடுத்தது நான் நியூட்டன்ஷியன் ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்க்கலாம். நான் நியூட்டன்ஷியன் ஃப்ளூயிட்னா ஒன்றும் இல்லை, the fluid does not obey Newton's law of viscosity. அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்கோசிட்டி ஒபே பண்ணாத ஃப்ளூயிட்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா நான் நியூட்டன்ஷியன் ஃப்ளூயிட் சொல்றாங்க. இந்த நான் நியூட்டன்ஷியன் ஃப்ளூயிட் ரிலேஷன்ஷிப் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஸ்ட்ரெஸ், விஸ்கோசிட்டி, வெலாசிட்டி, கிரேடியன்ட் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் நான் நியூட்டன்ஷியன் ஃப்ளூயிட் சொல்றாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னதுன்னா பெயிண்ட், பட்டரு, இங்க் இதெல்லாம் தான் வந்து நான் நியூட்டன்ஷியன் ஃப்ளூயிடுக்கான எக்ஸாம்பிள். இதுக்கு இந்த கான்செப்ட்ஸ்க்கு ரிலேட்டடான ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், a fluid which possesses some viscosity is known as. viscosity எதுக்கு இருக்கும்? ரியல் ஃப்ளூயிட்க்கு இருக்கும், அதான் ரியல் ஃப்ளூயிட். dash is one which has no property other than density. The fluid which has only the property that is density is known as ideal fluid. Okay. The fluid that obeys Newton's law of viscosity. The fluid which obeys Newton's law of viscosity is known as Newtonian fluid. The dash is the internal friction between the particles of the fluid which offers resistance to the deformation of the fluid. The deformation of the fluid means viscosity. Thanks for watching video.